Hare Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare 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 Rama 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 Hare 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 Krishna 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 Hare Hare Krishnaya Vasudevaya Hare Paramatmane Pranadakleshanasaya Govindaya Namo Namaha Nama Sankirtanam Yasya Sarva Papa Pranasanam Pranamo Dukkha Shamanaha Tam Namami Harim Param Kalaye Sundaragaram Sataiga Priyadarshanam Ajnana Nasagam Devam Sadgurum Muralidharam Sri Haraye Namaha Sri Haraye Namaha Sri Haraye Namaha Gopika Jivana Smaranam Govinda Govinda சத்குருநாத் மகாராஜுக்கு ஜெய். சாய் டிவி அன்பர்களுக்கு நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 9வது அத்தியாயம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்திரன் அவனுக்கு தற்காலிகமாக ஒரு குரு வந்தார், விஸ்வரூபன் அப்படின்னு பேர். இந்த விஸ்வரூபன் யாருன்னாக்கா துவஷ்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேவனோட புத்திரன். அவனோட அம்மா யாருன்னு கேட்டால் ரச்சனான்னு பேர். அவள் யாருன்னு கேட்டால் அசுராளுக்கெல்லாம் சகோதரி. அதனால் இந்த விஸ்வரூபனுக்கு அப்பா தேவன், அம்மா சைடு பார்த்தா அசுராள். அதனால் அவர் கொஞ்சம் பாரபட்சமாக தான் இருப்பார். ஏன்னா அம்மா சைடும் சொந்தம் வேணும், அப்பா சைடும் சொந்தம் வேணும் இல்லையா. ஆனால் இந்த பிரம்மா என்ன சொன்னார்னாக்கே இந்திரனை பார்த்து, இந்திரன் ஒரு சமயம் பிரகஸ்பதி, தன் குருவான பிரகஸ்பதியை அவமதிச்சிட்டான். அதனால் அவர் கொஞ்சம் அதர்தானம் ஆகிட்டார். அதனால் அவனுக்கு குரு இல்லை. அதனால் அவனோட ஐஸ்வர்யம் போயிடுத்து. அந்த நேரம் பார்த்து சுக்கராச்சாரியார் தன்னோட அசுராலை பார்த்துட்டு இப்போ போய் அடிங்கோ அப்படின்னு தான் அடித்தா அவனுக்கு எல்லாம் ஐஸ்வர்யம் எல்லாம் போயிடுத்து. உடனே இந்திரன் பிரம்மாட்ட பிரார்த்தனை பண்ணினான். பிரம்மா சொன்னார், நீ கொஞ்ச நாளைக்கே தற்காலிகமாக துவஷ்டாவோட புள்ள விஸ்வரூபனை குருவாக வரிச்சிக்கோ அப்படின்னு. ஏன்னா அவனுக்கு 3 தலை இருக்குப்பா. அவன் நல்ல சத்பிராமணன், எப்போதுமே அக்னிஹோத்திரம் பண்ணி கொண்டிருப்பவன், நல்ல வேதாத்தியனம் பண்ணின்னு இருக்கான். அதனால அவனுக்கு ஸ்ரேயஸ் தான் வரும். வயசை சின்னவன்னு பார்க்காத, அவனையே குருவாக வரிச்சிக்கோ அப்படின்னு சொன்னதும் உடனே இந்திரன் நேராக விஸ்வரூபன்ட்ட வந்தார். விஸ்வரூபன்ட்ட நமஸ்காரம் பண்ணி இது மாதிரி பிரம்மா சொன்னார் அப்படின்னு. ஆரம்பத்தில் அவர் ஒத்துக்கலை. என்ன சொன்னார்னாக்க, நான் சுதந்திரமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், உஞ்சவருத்தி எடுத்தாவது என்னோடய இதை பார்த்துப்பேனே தவிர நான் ஒருத்தருக்கு புரோகிதனாக இருக்கிறதுக்கு பிரியப்படலை அப்படின்னு சொன்னதும் இந்திரன் சொன்னால், இல்லை இல்லை பிரம்மாவே சொல்லியிருக்கார், அதனால் நீங்கள் குருவாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுன்றதும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரபட்சம். கொஞ்ச நாளைக்கு குருவாக இருக்கேன்னு வந்தார். வந்ததுக்கு என்ன பண்ணினான்னு கேட்டாக்கா, நாராயண கவச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணினார் இந்திரனுக்கு. அந்த நாராயண கவச்சம் மந்திரத்தினால இந்திரன் என்ன பண்ணினான்னு கேட்டால், அது ஒரு கவச்சமாக பூட்டின்ட்டு, அந்த மந்திரத்தையே ஒரு கவச்சமாக போட்டின்ட்டு, பகவான் நாராயணனோட நாமங்கள், அவரோட ஆயுதங்கள், இதுதான் அவர் எடுத்த அவதாரங்கள், அதுதான் அந்த கவச்சமே. அந்த கவச்சத்தை அதாவது உள்ளே போனாலும் சரி, கடலில் தண்ணியில் போனாலும் சரி, ஆகாசத்தில் போனாலும் சரி, பூமியில் போனாலும் சரி, வனத்தில் போனாலும் சரி, பாதாளத்தில் போனாலும் சரி, எங்கே எனக்கு ஆபத்துக்கெல்லாம் ஏற்படுமோ பகவானே நீ என்னை காப்பாற்று. நான் சில தேவதைகளை நமஸ்காரம் பண்ணுறப்ப அவமானம் பண்ணியிருப்பேன், அவமதிச்சிருப்பேன். சில தேவதைகளை போகிற போக்கில் சில தேவதைகளை அவமதிச்சிருப்பேன். அதனால் அந்த பாவம் போகிறதுக்காக எனக்கு நாரதரையை காப்பாற்று அப்படின்னு அந்த மந்திரம் வருது. அப்புறம் நான் சாப்பிட்ட சாப்பாடு சரியில்லைன்னு சொன்னாக்க தன்வந்திரி பகவானே காப்பாற்று அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப அற்புதமான ஒரு கவச்சம். இந்த நாராயண கவச்சத்தை பூட்டின்ட்டு தேவர்கள் அசுராலை மிஞ்சிட்டா, அசுராருக்கெல்லாம் தோற்றி ஓடி போயிட்டா. திருப்பி இந்திரன் ராஜாவாக இருக்கான். தேவலோகத்தில் எப்போல்லாம் விஸ்வரூபன் யாகம் பண்ணுறாரோ, அதாவது ஒரு யாகம் பண்ணுறப்ப அக்னியில் டைரெக்டாக ஆகுதி போட்டோன்னு சொன்னால் தேவர்களை போய் சேரும். அந்த அக்னியில் போடாமல் கீழே போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அது அசுராளுக்கு போய் சேரும். இவர் உட்காந்துருக்கிறது எங்கே, விஸ்வரூபன் உட்காந்துருக்கிறது தேவலோகத்தில். தேவலோகத்தில் உட்காந்துட்டு தேவர்கள் பார்க்காத சமயமாக பார்த்து அசுராளுக்கும், அதாவது தன் மாமாக்களான அசுராளுக்கும் ஆகுதி கொடுக்குறார். இதை நோட் பண்ணிட்டான்.
அவன் சொன்னான், எப்பா இது வந்து என் இடத்துல வந்து உக்காந்துட்டு என்னோட நெய், என்னோட அக்னி, என்னோட சமித்து எல்லாம் இங்கே யூஸ் பண்ணிவிட்டு என் இடத்துல வந்து உக்காந்துட்டு நீ வந்து என்னோட துரோகியான எதிரியான அசுராளுக்கு ஆகுதி கொடுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு யோஜனையே பண்ணலை. இன்னும் இவரால் தான் நம்ம வந்து பிழைச்சோம், இவரால் தான் இந்த ஐஸ்வர்யமே வந்திருக்கு அப்படின்னு கொஞ்சம் கூட சிந்தனையாக பண்ணல. வாழை எடுத்தான், அவர் தலையை சீவிட்டான். அவருக்கு 3 தலை, விஸ்வரூபனுக்கு 3 தலையும் 3 பறவையாக மாறி போயிடுத்து. திருப்பி பிரம்மகத்தி தோஷம் வந்துடுத்து இந்திரனுக்கு. பிரம்மகத்தி தோஷம் வந்ததும் கொஞ்ச நாள் அதை ஏற்றுண்டா. அதுக்கப்புறம் வந்து அதை பிரித்து கொடுத்துட்டான். நிலத்துக்கு, நீருக்கு, அப்புறம் வந்து மரத்துக்கு, அப்புறம் ஸ்திரீகளுக்கு அப்படின்னு பிரித்து கொடுத்துட்டான். அதுக்கு அந்த பாபத்தை அவர்களாக வாங்கின்றதுனால அவர்களுக்கு வரமும் கொடுத்தான். திருப்பி இப்போ இருந்துட்டுருக்கான். இப்போ தொஷ்டான்னு சொன்னேன் இல்லையா, விஸ்வரூபன் அப்பா, அவருக்கு கோபம் வந்துடுது. அவர் நினச்சார், என் பையன் அவன் பாட்டுக்கு செவனேன்னு என் ஆற்றுல வந்து உக்காந்துட்டு ஏதோ ஜெபம் பண்ணிட்டு உக்காண்டிருந்தான். அவனை வந்து வழியை வந்து நமஸ்காரம் பண்ணி நீ எனக்கு குருவாக இருக்கணும்னு அவன் நமஸ்காரம் பண்ணி அழைச்சிட்டு போனான். நமஸ்காரம் பண்ணி ஒரு வீட்டுக்கு விருந்தினராக வந்தவனை வந்து கொன்னிருக்கியே, உன்னை விடமாட்டேன் அப்படின்ட்டு ஒரு யாகம் பண்ண ஆரம்பித்தார். என்ன யாகம் பண்ணுறார் அப்படின்னா, எந்த ஒரு இந்திரன் என் புள்ளியை கொன்னானோ அந்த இந்திரனை கொல்றதுக்கு ஒரு புத்திரன் வர வேண்டும் அப்படின்னு யாகத்தை பண்ணுறான். உத்தேசம் என்னன்னு கேட்டால், இந்திரனை கொல்றதுக்கு ஒரு சத்ரு வரணும், இந்த அக்னிலேருந்து வெளியில் வரணும் அப்படின்னு யாகத்தை பண்ணுறார். அப்படி என்ன பண்ணக்க அந்த சொரலோபம் வந்துட்டு, அதான் மந்திரம் வந்து எல்லோரும் சொல்லக்கூடாது அப்படிங்கிறது இதுதான் காரணம். என்ன தப்பாக சொல்லிட்டோனாக்கா தப்பான பலனை கொடுத்துரும். என்ன சொல்லிட்டேனாக்க, இந்திர சத்ரு விவர்தஸ்வன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்திரனை கொல்லக்கூடிய புத்திரனே வான்னு சொல்கிறதுக்கு பதிலாக இந்திரனால் கொல்லப்படக்கூடிய புத்திரனே வான்ட்டு கொஞ்சம் மாறிடுது மந்திரம். அதனால் என்ன ஆகிடுதுன்னு கேட்டாக்க, இந்திரன் பின்னாடி வதம் பண்ண போகிறான். ஒரு புள்ள பெருசாக வந்துட்டான். அவன் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கான் அப்படின்னாக்க, அந்த அக்னிலேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பயங்கரமான உருவம் வெளில வருது. பார்க்கறதுக்கே பிரளய காலத்தில் வரக்கூடிய ஒரு பெரிய அசுர உருவம் மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு எல்லாருக்குமே, லோகத்துக்கு அத்தனை பேருக்கும் பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உருவம் வெளியில் வந்தது. லோகானாம் கோர தர்ஷனகா அப்படின்றார். லோகத்தை யார் பார்த்தாலும் அவ்வளோ கோரமாக இருக்கான், பார்க்குறதுக்கு பார்த்தாலே பயம் வந்துடும். சில பேர் பார்த்தாலே பயமாக இருக்கும் இல்லையா, அது மாதிரி பார்த்தாலே பயமாக இருக்கும். அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கான். எப்படி இருக்கானாக்க, அப்படியே பார்க்குறதுக்கு 4 பக்கமும் பார்க்குறான். அப்படி பார்க்குறானான். அப்புறம் அப்படியே வளர்ந்துட்டே இருக்கான் அவன். உத்திதகா விஸ்வக்கு தினே தினே இக்ஷு மாத்திரம், அப்படியே வளர்ந்துட்டே இருக்கான். சைஸு குறையவே இல்லை. நாளுக்கு நாள் டயத்துக்கு டயம் அப்படியே பெருசாகிட்டு போயிட்டே இருக்கான் விருத்ராசுரன். பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பாக இருக்கான். அட்டை கருப்பாக இருக்கான் பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் அவனோட தலை மயிலெல்லாம் பார்க்கறதுக்கு காய்ச்சின தாமரை மாதிரி இருந்து தான் தலைமுடி. மீசையும் அப்படி தான் இருந்து தான். தப்த தாமிர சிகாம் அப்படின்றார். சிகையெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படியே ரொம்ப நன்னா பழுக்க காய்ச்சின தாமரம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அப்புறம் வந்து மத்தியான நேரத்தில் சூரிய பகவான் எப்படி இருப்பார், அவர் கிரணங்கள் எவ்வளோ சூடாக இருக்கும், அது மாதிரி இருந்தால் அவன் கண். மத்தியாகருக்கோ கிரலோச்சனம் அப்படின்றார். அவரோட கண்கள் எப்படி இருந்துன்னு கேட்டாக்கா, மத்தியான நேரத்தில் நடுப்பகலில் சூரியன் எவ்வளோ பிரகாசமாக இருப்பாரோ அவ்வளோ பிரகாசமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவன் கையில் ஒரு சூலம் வச்சுட்டு இருக்கானா, பயங்கரமான சூலம், திரிசிக்கே சூளே. அந்த சூலத்தில் என்ன இருக்குதுன்னு கேட்டாக்க, அதில் 3 நுனி இருக்குது அந்த சூலத்தில். அதில் வந்து என்ன பண்ணியிருக்கானா, அப்படியே அந்த சூலத்தால் பார்க்கறதுக்கு வந்து பூமிக்கும் ஆகாசத்துக்கும் அவ்வளோ ஹைட்டாக இருக்கான். அவ்வளோ பிரம்மாண்டமான உடம்பு வேறு. அந்த சூலத்தை அப்படி எடுத்துட்டானாக்க அப்படியே ஆகாசத்தெலாம் மிஞ்சிட்டு போதான் சூலம். அப்புறம் நான் வாயை பார்த்தேனாக்கா ஒரு பெரிய குகை, அவ்வளோ பெரிய உருவத்துக்கு ஏற்ற வாய், அந்த உருவத்துக்கு ஏற்ற கண், காது எல்லாம் கற்பனை பண்ணிங்கோ. அப்படி பிரம்மாண்டமான உருவத்துக்கு ஏற்ற கண், காது, மூக்கு, உடம்பு, கை, கால் எல்லாம் இருக்குது அவனுக்கு. அப்படியே ஆகாசத்தையே குடிக்கிற மாதிரி ஆளும் வாயில் வச்சுட்டு இருக்கான். ஆகாசம்லாம் வாயில் போயிட்டு வந்துட்டு இருக்கான். நட்சத்திரங்கள் நக்கறானா நாக்க தொழாவின்ண்டே இருக்கான். பார்க்கறதுக்கு தித்திப்பல்லாம் இருக்குது, குகை மாதிரி இருக்குது. அப்படியே இவனோட அந்த விருத்ராசுரன் எப்படி இருக்காங்கிற ஸ்ரீசு ரொம்ப அழகாக சொல்கிறார்.
பார்க்கறதுக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கான். அதை பார்த்துட்டு எல்லாரும் ஓட்டமாக எடுத்தா. பார்த்தா பயம், யாரோ கிளப்பி விட்டார், யாரையோ துஷ்டா கிளப்பி விட்டார். தேவர்கள்லாம் பயந்து நெட்டுங்கிறான். பார்க்குறவெல்லாம் எழுத்தாப்புல ஒரு பையன் நிற்க முடியல. அவனுக்கு பயமாக இருக்குது. ஓடி ஓடி 10 திக்குலையும் ஓடுறான் தேவர்கள்லாம். சில தேவர்கள் என்ன அப்படின்னான்னு கேட்டாக்கா, கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுட்டு தன்னோட ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு வந்தா. இப்படி ஒரு பயங்கரமான தோற்றத்தில் அவன் இருந்ததுனால விருத்திரன் அப்படின்னு பேர் வச்சான். விருத்திராசுரன் பார்க்கறதுக்கு எல்லாருக்கும் அதிபயங்கரமாக இருந்ததுனால விருத்திராசுரன் அவனுக்கு பேர். சில பேரை சில தேவர்கள்லாம் அவனை அடிக்கிறதுக்கு வந்தால் எல்லாரையும் விழுங்கிட்டான். சில பேர் ஆயுதங்களை அப்படியே அவள் ஆயுதங்களை எரிகிறா. எல்லா ஆயுதமும் வீணாக போயிடுது. யாராலையும் அவனை அடிக்கவே முடியல. அவளோட ஆயுதம் தான் பொத்து புஷ்வான மாதிரி புசுன்னு கீழே வந்துடுதே தவிர அவனை ஒன்றுமே பண்ணலை. இவன் காலால் நசுக்கிறான். சில பேர் கையால் அட்டே கசக்கிறான். பார்த்தா தேவர்களை விட்டா போனா சாமிட்டு ஓடியே போயிட்டான். ஓடி போயிட்டு பகவானை பிரார்த்தனை பண்ணுறா. எப்படி பிரார்த்தனை பண்ணுறா அப்படின்னாக்கா, ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ஸ்தோத்திரம். தேவா ஊச்சுஹு அப்படின்ட்டு என்ன சொல்கிறான்னாக்க, இந்த பிருத்திவி, ஆகாசம், ஜலம், நெருப்பு இதெல்லாம் இருக்குது இல்லையா, எல்லாம் இந்த பஞ்சபூதங்கள் யாரால் உண்டாக்கப்பட்டதோ, யார் ஒருவர் இந்த பஞ்சபூதங்கள் சிருஷ்டி பண்ணினாரோ, அந்த பஞ்சபூதங்களுக்கு யார் தலைவனாக இருக்கிறாரோ, யாருக்கு பயந்துண்டு இந்த பஞ்சபூதங்களும் அதாவது காரியங்களை பண்ணுறதோ, யார் ஒருவருக்காக இந்த லோகமே பயப்படுறதோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அப்புறம் பகவானோட குணங்களை பற்றி சொல்கிறா. அவருக்கு அகங்காரமே கிடையாது. அப்புறம் என்னன்னாக்க, எல்லாத்தையும் ஸ்நேகமாக இருக்கக்கூடியவர், ஒரு பாரபட்சமே இல்லாமல் எல்லா ஜீவராசிகளையும் அனுகிரகம் பண்ணக்கூடியவர், எல்லாத்தையும் சமமாக விஷயமே கிடையாதான், சமமாக இருப்பாராம், சமமாக இருக்கிறவர். யார் இந்த பரமேஸ்வரனை சரணடைஞ்சிட்டாலோ அவர்களை காப்பாற்றுறது தன்னோட வேலைன்னு யார் வச்சின்னு இருக்காரோ அப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு, பகவானுக்கு நமஸ்காரம். யார் ஒருவன் இப்படிப்பட்ட சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய பகவானை விட்டுட்டு வேறு யாரையோ ஒருத்தர் கையை பிடிச்சான்னு சொன்னாக்க, நீங்கள் காப்பாற்றுங்கன்னு யாரையா பார்த்து சொன்னாக்கா அது எப்படி இருக்குது அப்படின்னாக்க, அதாவது யாரை சரணம் அடையணுமோ அவர் தான் சரணம் அடையணும். அப்படி சரணமடையாமல் பகவானை விட்டுட்டு வேறு யாராவது சரணம் அடைஞ்சால் அது எப்படி அப்படின்னு கேட்டாக்க, ஸ்வலாங்குலேன சிந்தும் அதிதர்த்தின்றார். அதாவது நாய்வாலை பிடிச்சிண்டு சமுத்திரத்தை கடக்க முடியுமா? அது மாதிரி இருக்குது மற்றவெல்லாம் பண்ணுறது. பகவானை விட்டுட்டு பகவானை சரணடையாமல் யாரோ ஒரு நபரை போய் நமஸ்காரம் பண்ணி சரணடைகிறது எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாக்க, ஒரு பெரிய சமுத்திரத்தை நாயோட வாழை பிடிச்சின்ட்டு கிராஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. நாயும் சேராது, யார் அது வாழை பிடிச்சிட்டு இருக்காலும் அவளும் சேர முடியாது. அவெல்லாம் மூடர்கள் அப்படின்னு சொல்கிறார். எந்த ஒரு பகவான் மத்ஸ்ய ரூபம் எடுத்து தன்னோட பெரிய கொம்பில் அந்த பிரளய காலத்தில், பிரளய ஜலத்தில் அந்த படகை சொருகிண்டு அந்த மனுன்னு சொல்லக்கூடிய அப்போ இருந்த மனு சத்தியவிரதன் அப்படிங்கிறவரோட கஷ்டத்தை போக்கினாரோ, அவரோட சரணத்தை யார் அடைஞ்சிட்டாலோ, அந்த மத்ஸ்யமூர்த்தியோட சரணத்தை யார் அடைந்து விட்டார்களோ அவர்கள்லாம் இந்த சம்சாரங்கிற பயத்திலேருந்து, இந்த கூட்டிலேருந்து தப்பிச்சிடுறான். யார் ஒருவர் மத்ஸ்ய பகவானை சரணடைகிறாலோ, எப்படி மனு சத்தியவர்தன்கிற மனு எப்படி அந்த பிரளய ஜலத்தில் அந்த மத்ஸ்யரூபத்தோட ஒரு உதவியினால், பகவானோட உதவியினால் ஒரு படகுல ஏறின்ட்டு அது பின்னாடி பார்க்க போகிறோம், தப்பித்தாரோ, அந்த பிரளய ஜலத்தை கடந்தாரோ பகவானோட கிருபையினால், அது மாதிரி நாம் இந்த மத்ஸ்ய பகவானை போய் சரணடைஞ்சிட்டோன்னு சொன்னாக்க இந்த சம்சாரங்கிற துக்கம் பிரளய ஜலத்திலேருந்து நம்ம தப்பிச்சிடலாம். முன்னாடி பிரம்மா என்ன பண்ணார்னாக்க, பகவான் சிருஷ்டி பண்ணலான்னு ஆரம்பித்தார். தன் நாபி கமலத்தில் ஒரு தாமரை மொட்டு, அதில் பிரம்மா உட்காந்துட்டார். அவருக்கு கண்ணை திறந்து பார்த்தார், ஒன்றுமே தெரியல. யாருக்கும் எங்கே பார்த்தாலும் ஒரே உஸ்ஸுன்னு ஒரே காற்றாக இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரில. அவர் என்ன பண்ணி, யார் சகாயமும் அவருக்கு இல்லை. அப்போ என்ன பண்ணினானுக்க, யார் சகாயமும் இல்லாதப்போ எந்த ஒரு பகவானோட சகாயத்தினால பயமில்லாமல் தபஸ் பண்ணினாரோ அப்படிப்பட்டவர் எங்களுக்கு சாரதியாக இருக்கட்டும், எங்களை காப்பாற்றட்டும், ரட்சிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா பிரம்மா என்ன பண்ணினார் அந்த நேரத்தில்,
யார் நன்னா நினச்சி பாருங்க, யாருமே கிடையாது, தனியாக உட்காந்துட்டு இருக்கோம். அப்படி தனியாக உட்காந்துருக்கிறப்ப, இப்போ நம்ம வீட்லேயே எல்லோரும் தூங்கின்னு இருக்கிறப்ப நமக்கு தூக்கம் வரலன்னு சொன்னாக்கா கொட்டை எத்தனை நேரம் எல்லாம் தூங்குறால பார்த்தாலும் பொறாமையாக இருக்கும். எத்தனை நேரம் உட்காந்துட்டுருப்போம். நம்மளுக்கு பயம் வந்து டவுன் படுக்க ஆரம்பிச்சிடும். ஒரே இருட்டாக இருக்குது, அப்படிங்கிற லைட்டு வேறு, கரண்ட்டு வேறு இல்லை, அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி இருப்போம், நம்மளுக்கு தூங்கிடுவோம் இல்லையா? அது மாதிரி யாருமே கிடையாது. பகவானும் ஒரு கண்ணுக்கு தெரியல, ஒரு நாபி கமலம் தான் தெரியறது, அதில் தான் உட்காந்துருக்கோன்னு தெரியறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ தபகான்னு ஒரு சத்தம் கேட்குறது, அந்த வார்த்தையை கேட்டுட்டு தபஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் பிரம்மா. தபஸ் பண்ணி அந்த பகவானோட கிருப்பையினால் அவருக்கு வந்து சிருஷ்டி பண்ணக்கூடிய ஒரு டியூட்டி அவருக்கு கிடச்சிது, அந்த சக்தி கிடச்சிது. அப்படிப்பட்ட பகவான் எங்களுக்கு வந்து சாரதியாக இருக்கட்டும். தேவர்கள் சொல்கிறார்கள் பகவானை பார்த்து, பா நீ வந்து ஏக்ககா, நீ ஒருத்தந்தான் இருக்க, நீ வேறு யாருமே கிடையாது, நீ ஒருத்தந்தான். ஈசகா ஏக்ககா நிஜமாயா. நீ என்ன பண்ணுறன்னு கேட்டால் நீ ஒருத்தந்தான் இருக்க, ஆனால் நீ என்ன பண்ண எனக்கு உன்னோட மாயாசக்தியினால் இந்த பிரபஞ்சத்தை வந்து உண்டாக்கியிருக்க. நீங்கள்லாம் என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டால் எங்களெல்லாம் படைச்சிருக்கேள். தன்னை சொல்லிக்கிறா, தேவர்கள் சொல்லிக்கிறா, நீங்கள் எங்களை படைச்சிருக்கேள். படைச்சதுக்கப்புறம் என்னன்னு பண்ணாக்க, நாங்கள் வந்து எவ்வளோ முயற்சி பண்ணியும் கூட நீங்கள் என்னை படைச்சிருக்கேள், எங்களை படைச்சது ஆறுன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணி உங்களை பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ பிரயத்தனப்பட்டோம். ஆனால் நாங்கள் தோற்று தான் போனோமே தவிர எங்களால் உங்களை தரிசனமே பண்ண முடியலை. ஏன்னா அந்த சக்தி எங்களுக்கு கிடையாது. அவளே சொல்கிற, தேவர்களுக்கே அந்த நல்ல நம்மளை பற்றி என்னென்னு, தேவர்களாலேயே பகவானை பார்க்க துர்லபமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து புரியுறது. ஏன்னா தேவர்களே தன் வாக்காளாக சொல்கிறா. ஏன்னா அவங்களை புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் மாயாசக்தியை போட்டிருக்கிறதுனால மாயாசக்தி தான் கண்ணுக்கு தெரியுதே தவிர தேவலோகம் தெரியுது, சொர்க்கம் தெரியறது, எல்லாம் தெரியுதே தவிர போகங்கள் தான் தெரியுதே தவிர பகவானே நீ தெரியலையேப்பா அப்படின்னு அவளே சொல்கிறா. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பிறவிங்கிறதே கிடையாது. இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறேன்னு கேட்டாக்க, தேவனாகவும் நீங்கள் தான் இருக்கீள், அப்புறம் வந்து திரியங் ரிஷியாகவும் நீங்கள் தான் இருக்கீள், மனுஷனாகவும் நீங்கள் தான் இருக்கீள். எப்படின்னா உங்களோட மாயாசக்தினால் உபேந்திரனா நீங்கள் தான் அவதாரம் பண்ணுறீள், பரசுராமனா அவதாரம் பண்ணுறீள், மத்ஸ்யமூர்த்தியாக அவதாரம் பண்ணுறீள், தசரத ராமனா அவதாரம் பண்ணுறீள். பல சரீரங்கள் நீங்கள் எடுத்திருந்த போதும் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க, அந்த சரீரங்களை அவதாரம் பண்ணி பல ரூபங்களை எடுத்துட்டு எங்களோட கஷ்டத்தை போக்குறதுக்காக அந்தந்த காலத்தில் அந்தந்த யுகத்தில் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற சத்துருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவதாரம் பண்ணி அவர்களை வதம் பண்ணுறேன், பண்ணி எங்களை காப்பாற்றின்னு இருக்கேன். அப்படிப்பட்ட ஆத்ம தெய்வதம் விஸ்வம், இந்த உலகத்துக்கே ஆத்மதெய்வமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு என் நமஸ்காரம். உங்களை தவிர அந்நியமாக இன்னொரு வசதி கிடையவே கிடையாது. விகாரமே இல்லாமல் இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணிட்டு இருக்கேன். உலகத்தை காட்டிலும் வேறானவராக இருக்கேன். இந்த உலகத்துக்கு அப்பால் இதுதான் தெரியறது, இங்கே இருக்கிறது தான் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மாயை தான் கண்ணுக்கு தெரியுது. இந்த மாயைக்கு அப்பால் இருக்கிற பகவான் நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கிறது. அப்படிப்பட்டவர் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, ஜகத்துக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் புருஷர், ஒரே புருஷர் இவர் தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு நமஸ்காரம். தன்னிடம் அடைக்கலம்னு யார் வந்துட்டார்களோ அவளை காப்பாற்றுறதையே ஒரு கொள்கையாக வைத்திருக்கக்கூடிய பகவானுக்கு எங்கள் நமஸ்காரம். நீங்கள் வந்து எங்களுக்கு வந்து எப்போ சுகத்தையே கொடுக்கணும் அப்படின்ட்டு அந்த தேவர்கள்லாம் ஸ்துதி பண்ணினா, ஸ்துதியை கேட்டதும் பகவான் சங்கு சக்கரம் கதையோட பகவான் அங்கே ஆவிர்வானமானார் வந்தார். எப்படி இருந்தார் அப்படின்னு பகவானோட அந்த சுரூப வர்ணனை இங்கே சொல்கிறார். ஸ்ரீவஸ்த கௌஸ்துபினா, பகவானும் வந்தார், பகவானோட கூட அவரோட பாஷதர்களும் வந்தார். சுரந்தர் சொல்லக்கூடிய ஜெய விஜயாலாம் சொல்ல எல்லோரும் வந்திருக்கா. பகவான் கூட வரக்கூடிய அந்த பாஷதர்களும் வந்திருக்கா. ஆனால் அவளுக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டாக்க, பகவானுக்கு மட்டும்தான் கௌஸ்துவமால ஸ்ரீவசங்கிற மட்சம், ஆனால் அவளுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. மற்றபடி எல்லாம் சங்கு சக்கரம் கத்தெல்லாம் அவளும் வச்சுட்டு இருக்கா. சொல்கிறா, அப்படிப்பட்ட பகவான் தன்னோட பாஷதர்கள் கூட அவருக்குள்ள வந்து தேவர்களுக்கு தர்ஷனம் கொடுத்தா. அப்படி பார்த்தும் தேவர்கள்லாம் வந்து நமோ நமஹா நமோ நமஹா நமஸ்காரம் பண்ணுறான். நமஸ்காரம் பண்ணி திருப்பி ஸ்தோத்திரம் பண்ணா. இதுக்கு முன்னாடி பண்ண ஸ்தோத்திரம் வந்து பகவான் வரத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்தோத்திரம் பண்ணால், பகவான் வந்துட்டான் இல்லையா, வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு ஸ்துதி பண்ணுறான். இப்போ பண்ணுறப்ப ரொம்ப அழகாக பண்ணுறான். அதாவது விளையாட்டாக சொல்லுவா சில மகான்கள்லாம் சொல்கிறா, என்ன அப்படின்னுட்டா, ஒருத்தனுக்கு பயம் வந்துடுது அப்படின்னு சொன்னாக்க பேச்சு அவசர கதியில் வரும்.
ஒரு மீட்டர்லேயே வராது. இது வரைக்கும் வந்து போன வாட்டி சொன்ன ஸ்லோகங்கள்லாம் எப்படி இருந்ததுன்னு கேட்டால் ஒரு மீட்டரோட, இப்போ திருக்குறள்னு எடுத்துட்டாக்க 1.25 அடி இருக்கு இல்லையா, அது செய்யுள் இல்லையா, கிராமர்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த அடி வெண்பா, வெண்பானா 4 வரி, அது மாதிரி சொல்கிறான் இல்லையா. அது மாதிரி இது வரைக்கும் வந்து ரொம்ப அழகாக சுதி பண்ணால் பகவான் வந்ததுக்கப்புறம் அந்த விருத்தனோட பயம் வந்ததுன்னா, விருத்தரனேஸ்வரனை பார்த்து அந்த பயத்தில் தான் அந்த தேவாலாம் ஓடி வந்திருக்கா இல்லையா. அதனால் விருத்தமே மறந்து போயிடுதான். பண்ணுற அந்த ஸ்தோத்திரம் எப்படி இருக்குன்னு கேட்டால் பகவானை பார்த்ததும் விருத்தம் போய் விருத்தம்னு சொல்லுவாள், செய்யுளுக்கு விருத்தம்னு சான்ஸ்கிரிட்டில் சொல்லுவாள். அந்த விருத்தம் இல்லாமல் பெருசாக சொல்கிறான், ரொம்ப அழகாக இருக்குது. சொல்கிறான், நமஸ்தே யஜ்ஞவீர்யாய வயசே உததே நமஹா. யாகங்கள் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு போகிறத உண்டாக்கினது நீர் தான், உமக்கு நமஸ்காரம். சொர்க்கத்துக்கு போகணுமா, யாகங்கள் நிறையா பண்ணுங்கோ, பண்ணுறதுனால சொர்க்கத்துக்கு போகலான்னு ஒரு பந்தத்தை உருவாக்கினவர் நீ தான், அப்படிப்பட்ட உமக்கு நமஸ்காரம். அதுக்கப்புறம் சொல்கிறார், எல்லா இடத்துலையும் சர்வ வயசு உத்தத்தே நமகா, எல்லா பயனுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நமஸ்காரம். எல்லா சுரூபமாக இருக்கக்கூடிய பகவானே உமக்கு நமஸ்காரம். எப்பெல்லாம் வந்து அசுரர்கள் வந்து வராலோ, தேவர்களுக்கு இம்சை கொடுக்குறாலோ, அப்போ தங்களோட சக்கராயுதத்தினால அவர்களை வந்து வதம் பண்ணி அந்த அசுரர்களை சிக்ஷை பண்ணி தேவர்களுக்கு வந்து பயமே இல்லாமல் கொடுக்கக்கூடிய பகவானே உமக்கு நமஸ்காரம். அப்புறம் சொல்கிறா, புருகூதையே நமகாண்டர், பல நாமாக்கள் உடைய பகவானே உமக்கு நமஸ்காரம். ஏதோ ஒரு பேர் 2 பேர் கிடையாது, பகவானுக்கு சகஸ்ரநாமம் இருக்கு இல்லையா, எத்தனையோ பெயர், அழகான பெயர்கள். எந்த நாமம் சொன்னாலும் பகவானுக்கு சந்தோஷம்தான். அதனால் உனக்கு பல பேர்கள் உண்டேப்பா பகவானே, உனக்கு என் நமஸ்காரம். அப்புறம் சொல்கிறான், இந்த சத்துவம் ரஜஸ் தமஸ் 3 குணங்களுக்கும் அப்பால நீ இருக்க, எல்லாத்துக்கும் பக்கம் ஒரு நிர்குண வஸ்துவாக இருக்க. அதனால் வந்து அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து எங்களாலலாம் வர முடியாது. ஏன்னா வந்து நாங்கள்லாம் ரொம்ப தாழ்ந்த இடத்துல இருந்துகிட்ருக்கோம், அருவாச்சுன்னு ஆர்கதி. எங்களால் வந்து நீ இருக்கிற இடத்துக்கு உன்னோட ஸ்திதிக்கு எங்களால் வர முடியல. சத்துவம் ரஜஸ் தமஸ் அந்த 3 குணத்தை போட்டதே பகவான் தான். அதையும் தாண்டி அது தனியாக நிற்கிறார், பரிமளிச்சுன்னு இருக்கார். அப்படிப்பட்ட இடத்துக்கு எங்களாலாம், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு எங்களால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறா, இதான் விருத்தம்னு சொன்னோம் இல்லையா, இந்த விருத்தம் இல்லாமல் இப்போ தான் மாறுது, அந்த மீட்ரு மாறுது. ஏன்னா விருத்தரா சொன்ன பார்த்த பயத்தில் சொன்ன ஸ்தோத்திரமாக இருக்கிறதுனால அந்த ஸ்லோகம் வந்து பெருசாக போகிறது. அதை நாளைக்கு பார்க்கலாம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.